ஒரு சிறிய கிராமத்தில் பழமுதிர்ந்த ஒரு மாமரம் இருந்தது. அந்த மரம் ஒவ்வொரு வசந்த காலத்திலும் வசந்த காலம் இனிப்பு மனம் கொட்டும் மாம்பழங்களை கொடுக்கும். அந்த மரத்தை மணப்பழ மரம் என்று கிராமத்தவர்கள் அழைத்தனர். ஒரு நாள் ஒரு சிறுவன் கிருஷ் அந்த மரத்தின் கீழ் அமர்ந்திருந்தான். மாமா, இந்த மரம் இவ்வளவு இனிமையாக பழம் கொடுப்பதற்கு காரணம் என்ன என்று கேட்டான். அப்பா சிரித்துக்கொண்டே சொன்னாரு, இந்த மரம் சிறு வயதில் ஒரு பசு வந்தால் கூட அதன் நிழலில் ஓய்வெடுக்கட்டும் என்று ஆசைப்பட்டு வளர்ந்த மரம். அதை நம்மை மாதிரியானவர்கள் தேநீருடன் கூடிய உதிர்ந்த இலைகளால் பாதுகாத்தோம். அதற்கு பதிலாக இது இன்று நமக்கு இனிமை தரும். அந்த நாளிலிருந்து கிருஷ் அந்த மரத்தை காவலாக பார்த்தான். மாம்பழங்கள் விழும்போதெல்லாம் அவை புதிதாக உண்டான கனவுகளைப் போலவே இருந்தன. முடிவில் மாம்பழமில்லை என்றாலும் அந்த மரத்தின் கதை அனைவரையும் இனிமையாக்கியது. வாசிக்க பிறகு மாங்கனியின் மனம் உணர்ந்தது போலதானே? வேண்டுமானால் நீளமான கதையா எழுதிடலாமே.